தமிழ் சினிமால ஒரு சாபக்கேடு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தவங்க ஹிட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்களோட படம் ஓடிடுச்சு அப்படின்னா, ஹீரோவா ஒருத்தவங்களோட படம் ஓடிடுச்சுன்னா, உடனே அவங்கள வந்து தூக்கி நிறுத்திட்டு வந்து பேசுவாங்க. இவங்க தான் தமிழ் சினிமாவோட அடுத்த முகம் அப்படி இப்படின்னு வந்து பயங்கரமா பேசி பில்டப் பண்ணுவாய்ங்க. அந்த பில்டப்ல என்ன பண்ணிருவாங்க, சில பேரு இல்ல, இல்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கீழேருந்து வந்திருக்கோம். நம்ம வந்து அவசரப்பட்டு உடனே லைஃப்ல வந்து லாக் ஆயிறக்கூடாது. இத கரெக்ட்டா பயன்படுத்தி இந்த சூழ்நிலைய வச்சு சம்பாத்தியம் பார்த்துறணும். சம்பாத்தியம் பார்த்த பிறகு, அதுக்கப்புறம் நம்மளுடைய திறமைக்கு தகுந்த மாரி நமக்கு என்ன வருமோ, அத வந்து பலப்படுத்துற மாரி கதைய வந்து செலக்ட் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில யார் பண்றாங்களோ, அவங்க தான் ரொம்ப நாளைக்கு வந்து நின்றுருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க அந்த காலத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஹீரோவா ஒரு படம் வந்து புக் பண்ண வந்து கலைஞானம் சார் வரும்போது, முதல்ல அவரு ஒத்துக்கல. இல்ல சார் இப்ப தான் நல்ல வில்லனா நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஹீரோவா நடிச்சா எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க? அப்படிங்கிற கேள்வி நெறைய வரும்பொழுது, இல்ல இந்த கேரக்டருக்கு நீ தான் செட் ஆவ அப்படின்னு அவர் சொன்னதா இருக்கட்டும். அதே மாரி முள்ளும் மலரும் படத்துக்கு வந்து முதல்ல கமல் சார வந்து நெறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது, இல்ல இந்த கேரக்டருக்கு திராவிட நிறம் தான் வேணும்னு சொல்லிட்டு வந்து, மகேந்திரன் சார் வந்து ரொம்ப அழுத்தமா சொன்னதுனால தான், முள்ளும் மலரும் படத்துல வந்து ரஜினி சார் நடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஸோ காலத்தினால தான் எல்லாருமே வந்து ஹீரோவா மாறியிருக்காங்க. ரஜினி சாரும், கமல் சாரும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ரொம்ப நாளா படம் நடிச்சிட்டு இருக்கும்போது, ஒரு 2, 3 வருஷம் கேப் விடுற டைம்ல தான் சத்யராஜ் சார் வந்து ஹீரோவ போட்டு படம் பண்ணலாம். வில்லனா இருந்த சத்யராஜ் சார் கிட்டத்தட்ட 90 படங்கள் 75, 90 படத்துக்கிட்ட வந்து வில்லனா நடிச்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சார் வந்து ஹீரோவா ஆவறாரு. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, வில்லனா வந்து நடிக்கும்போது அவருடைய கேரக்டர் வந்து எல்லாருமே வில்லனாவே பார்த்துட்டாங்க. அவர் எது பேசினாலும் கிண்டலா பார்த்துட்டாங்க. ஒரு மாரி நெகட்டிவான ஷேட்லயே பார்த்தோனே, திடீர்னு வந்து வில்லனா வரும்போது, ஹீரோவா வரும்போது நெறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, எப்படி வந்து இந்த இவரு வந்து ஹீரோவா ஏத்துக்கிறதுன்னு சொல்லி ஒரு கன்ஃப்யூஷன் வரும் அப்படிங்கிறனால, காமெடி கலந்த வில்லனு காமெடி கலந்த ஹீரோவாவே அவருடைய கரியர வந்து ரொம்ப நாளைக்கு கொண்டு வந்துட்டு, அதுல தான் மிகப்பெரிய சக்சஸ் சத்யராஜ் சார் வந்து அடையிறார். சரத்குமார் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லனா தான் நடிக்கிறாரு. சைடு ஆக்டரா தான் நடிக்கிறேன். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஹீரோவா நடிக்கிறதுக்கு. ஸோ இப்படி வந்து அந்த வாய்ப்ப சரியா பயன்படுத்தி தான் நாட்டாம, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நட்புக்காக இப்படிப்பட்ட படங்கள்லாம் வர ஏதாவது ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பெரிய ஆக்டரா மாறுனாரு. சரத்குமார் சாருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் பட்டாளமே ஒரு டைம்ல வந்து உருவாச்சு. அப்புறம் விஜயகாந்த் சார் இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா மாறி மாறி வராங்க. ஸோ தமிழ் சினிமா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்ப குடுக்கும். அந்த வாய்ப்ப குடுத்த பிறகு அவங்க எதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, அத வந்து பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கரியர வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு கொண்டு போறாங்க. இப்ப சூர்யா அவர்களுக்கு விடுதலை பார்ட் 1 அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, ஒரு மிகப்பெரிய லாட்டரி டிக்கெட் மாரி. அது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேம குடுத்துச்சு. ஏன்னா வந்து விஜய் சேதுபதி சாரே வந்து செகண்ட் ஹீரோவா நடிக்கிறாரு. வாத்தியார்ங்கிற ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாரு. நம்ம சூரி தான் வந்து கதையின் நாயகனா நடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, எல்லாருமே சூரிக்கு எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும்? காமெடியா சூரிய பார்த்துட்டு எப்படி வந்து ஒரு சீரியஸான கேரக்டர்ல எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த படத்துடைய அந்த டெப்த் அந்த படத்துடைய கதை, சூரிய அவர்களுடைய நடிப்பு இருக்குல்ல, அந்த ஒரு சட்டிலான நடிப்பு இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு எக்ஸைட்மென்ட்ட வந்து ஆடியன்ஸ் மத்தியில வந்து கொண்டு வந்துச்சு. ஒரு நல்ல நடிகர் சூர்யா அவர்கள். அவர் வெறும் காமெடியா நம்ம பார்க்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் உணர ஆரம்பிச்சாங்க. கதையின் நாயகனாக சூர்யா அவர்கள வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம கதாநாயகன் அப்படின்னு சொல்றோம்ல, ஹீரோ அப்படிங்கிற இடத்த விட, இந்த கதைக்கு இவரு ஹீரோவா இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிற கதை இருக்குல்ல, அதுதான் சூர்யா அவர்களுக்கு கரெக்ட்டான விஷயம். அதே மாரி ரூரல் சப்ஜெக்ட்குள்ள வர விஷயம் தான் சூர்யாவுக்கு வந்து ரொம்ப அற்புதமா வந்து ஒர்க் அவுட் ஆவுது. அது நல்லா தெரியுது. கருடன் படத்துல கூட அது ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா பேசுனாங்க. அந்த கருடன் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சசிகுமார் சாருக்கு ரூ. 2,00,00,000 சம்பளம். சூர்யா அவர்களுக்கு வந்து ரூ. 8,00,00,000 சம்பளம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஏன்னா சூர்யா அவர்களுக்கு தான் அந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சீன்ஸ் இருக்கு. நம்ம சசிகுமார் அவர்கள் ஒரு லிமிட்டுக்கு மேல இல்ல. அவர் இறந்து போற சீனுக்கு அப்புறமேட்டு படத்துல வந்து பெரிய அளவிற்கு அவருக்கு வந்து ஸ்கோப் கிடையாது. இந்த கதைக்கு அவருக்கு அவ்வளவுதான் வேலை. உன்னி முகுந்தனுக்கும் சூர்யா அவர்களுக்கு தான் ரொம்ப அதிகமான வேலை அப்படிங்கிறனால, அவருக்கு சம்பளம் அதிகமா கிடைச்சதுக்கான வாய்ப்பு உண்டு. சசிகுமார் தான் படத்துடைய ஹீரோவா இருந்தா, அவருக்கு அதிக சம்பளம் பேசியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து ட்ரெண்ட்ல யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் சம்பளம் அதிகமா போடுவாங்க. ஸோ இப்படி ஓடிட்டு இருக்க நேரத்துல, சூர்யா அவர்களையும், சந்தானம் அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி ஒரு டிஸ்கஷன் வந்து ட்விட்டர்ல போயிட்டு இருக்குது. சந்தானம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவா நடிச்சுட்டு, அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் ஆகல. சூர்யா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க 2 படத்திலேயே பெரிய அளவுக்கு வந்து வந்துட்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் வருது. எப்பொழுதுமே இந்த 2 பேர் கம்பேரிசன் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ணலின்னா, தமிழ் சினிமா ரசிகர்களால வந்து நிம்மதியா தூங்கவே முடியாது போல இருக்கு. எதுக்கு இந்த கம்பேரிசன் வரணும் முதல்ல? அந்த காலத்துல எல்லா ஹீரோஸுமே நடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாத்து படமும் அட் அ டைம்ல ரிலீஸ் ஆகும். ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜயகாந்த் சார் படம், சத்யராஜ் சார் படம், அதுக்கப்புறமேட்டு தியாகராஜன் சார் படம், இப்படி எல்லாத்து படமும் அட் அ டைம்ல ரிலீஸ் ஆனாலும், எல்லாத்து படமுமே நல்லா ஓடும். அப்படிப்பட்ட மனநிலை தான் அப்ப இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ரைவல்ரி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும். சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதிங்கிற ஒரு கம்பேரிசன் வந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து என்டர்டெயின்மென்ட் ஓரியன்டடா படம் பண்றாரு. விஜய் சேதுபதினா நடிப்பு ஓரியன்டடா படம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் வந்து என்னன்னா, ஒரு ஹீரோவா வந்து நிலைச்சு நின்னுட்டாரு. ஆனா விஜய் சேதுபதி வந்து கதையின் நாயகனாக எத்தன படத்துல வந்து ஹோல்டு பண்ணி நின்னுட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் வந்து செகண்ட் ஹீரோவா நடிக்கிற படம், வில்லனா நடிக்கிற படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதாவது ஒரு ஒரு கேரக்டர் ரோல் எடுத்து பண்ற படம் வந்து பயங்கரமா பேசப்படுது.
ஆனா ஒரு ஹீரோவா எடுத்து பண்ற படத்தை எவனும் போய் பார்க்க மாட்டேன்றான். சீதக்காதிங்கிற ஒரு படம் ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாரு நம்ம விஜய் சேதுபதி. யாரும் போய் பார்த்தீங்க? பார்க்கல. அதுக்கப்புறமேட்டு நெறைய திரைப்படங்கள் வந்து அந்த சங்கத்தமிழன் ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு நம்முடைய எஸ்பி ஜெகநாதன் சாருடைய கடைசி படம் லாபம்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம்லாம் பார்க்க முடியல. ஏன்னா படம் அந்த அளவுக்கு எடுக்கப்படல. ஸோ கதையின் நாயகனாக விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணும்போது சமூக கருத்துக்களை சொல்றேன்னு சொல்லி, அவருடைய அந்த கதை நாயகன் அப்படிங்கிற அந்த பவர்ஃபுல்லான அந்த ரோல வந்து அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு, அவருக்கு என்னன்னா ஒரு கேரக்டர் ரோல் தான் வந்து ரொம்ப அற்புதமா வர மாதிரி ஒரு தோற்றத்துல மாறி போயிட்டாரு அவருடைய கேரியர். ஆனா சந்தானம் வந்து ஒரு இன்டர்வியூல நான் பார்த்துருக்கேன். சந்தானம் ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது, நான் வந்து ரொம்ப பெரிய அகலக்கால் வைக்கல. நான் வந்து காமெடி படம் தான் பண்றேன். 10, 15 படங்கள் கிட்ட வந்து சந்தானம் காமெடி படமா பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவாவே நெறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணும்போது, என்னுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். வடக்குப்பட்டி ராமசாமி படம் கிட்டத்தட்ட 350 தியேட்டர்ல மேல ரிலீஸ் ஆகுது. படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆனா அதுக்கு முன்னாடி 2, 3 படம் ஓடல. ஆனா எந்த படங்களுமே தயாரிப்பாளருக்கோ, இல்ல வந்து விநியோகஸ்தருக்கோ மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு வந்து சந்தானம் கேரியர்ல வரவே இல்ல. மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிற நிலைமைக்குள்ள சந்தானம் கொண்டு வரல. ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு இடத்துல தான் பண்றாரு. ஒரு 6 கோடிக்கு படம் பண்றாரு அப்படின்னா, ஒரு 5 கோடிக்கு படம் பண்றாருன்னா, ஒரு 10 கோடி ரூவா கலெக்ஷன் எடுக்கும்போது, போட்ட காசுக்கு மேல ஓரளவுக்கு லிமிட்டேஷனோட வந்து ஒரு லாபம் வருது. ரொம்ப பெரிய லாபம் வரலைனாலும், போட்ட காசு எடுக்கிற அளவுக்கு இருக்கிறனால சந்தானத்த வச்சு தொடர்ந்து படம் தயாரிக்கிறாங்க. சந்தானமும் அத வச்சு வந்து அவருடைய மார்க்கெட் வேல்யூக்கு தகுந்த மாரி படம் பண்றாரு. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, படம் நல்லாவா இருக்கு? வெறும் காமெடி தானே இருக்கு. காமெடி தானே இருக்கு. சந்தானத்துக்கு எது நல்லா வரும்? சந்தானம் உட்கார்ந்து அழுதா எத்தன பேர் பார்ப்பீங்க? இப்ப என்னன்னா, இப்ப வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து சூர்யா அவர்கள் ஒரு படம் பண்ணனால தான் நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம். வெற்றிமாறன் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்குனர். அவர் வந்து கதைய நம்பி மிகப்பெரிய அளவுக்கு வந்து படம் பண்றாரு. அவருடைய பல படங்கள்ல வந்து அவருக்கு ஒரு ஃபேம் கிடைச்சதுக்கப்புறம் எந்த ஹீரோ வந்து அவருடைய படம் வந்து நடிச்சாலும் அந்த படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இருக்குது. ஆடியன்ஸ் மத்தியில. அதனால எல்லா படங்களும் பேசப்படுது. சந்தானத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்து வாழ்க்கையில வந்துச்சு. செல்வராகவன் சார் கூட வந்து ஒரு படம் பண்ணார். அந்த படத்து பேர் கூட டக்குன்னு ஞாபகம் இல்ல. ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் வந்து எடுக்கப்பட்டுட்டு முக்காவாசில அப்படியே நின்றுச்சு. படம் ரிலீஸ் ஆகாம நின்றுச்சு. ஒருவேளை செல்வராகவன் சார் கிட்ட வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் எடுத்து வந்து சந்தானம் பண்ணியிருக்கும்போது, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சந்தானத்தோட கேரியர்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா, அது வந்து விதிப்பயனால அது நடக்காம போயிருச்சு. அது என்ன சந்தானம் சாருக்கு வந்து காமெடி தான் வரணும் அப்படின்னு வந்து எழுதி வைக்கப்பட்டுச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. இதுல வந்து இந்த சமூக நீதி பத்திலாம் வந்து கருத்துக்கள் உள்ள வச்சுக்கிட்டு, அவங்களோட பர்சனலோட லைஃப், அவங்க என்ன கேஸ்ட்ல பொறந்திருக்காங்க, என்ன வந்து தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க, அந்த இடத்துக்குள்ள போறாங்க எல்லாருமே. ஒரு சினிமாவ கம்பேர் பண்ணும்போது, சினிமாக்குள்ளேயே தான் கம்பேர் பண்ணணும். அது இப்போ சமூக நீதி கருத்து சொல்லி ஒரு படம் எடுக்கப்படுதுன்னு வச்சுக்கங்களேன், அந்த படத்த இன்னொரு சமூக நீதி ஓரியன்டட் படத்த கூட தான் நீங்க கம்பேர் பண்ணணும். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு அசுரன் படத்த எடுக்குறீங்க. அசுரன் படத்த கம்பேர் பண்ணும்போது, அசுரன் மாதிரியே ஒரு கதை அம்சத்து உள்ள இந்த மாமன்னன் படத்த கூட அசுரன் படத்த நீங்க கம்பேர் பண்ணலாம். ஏன்னா 2மே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமூக நீதி சம்மந்தப்பட்ட கருத்துக்கள வந்து பேசுது. அதனால அந்த படத்த வந்து நீங்க பேசலாம். ஆனா, நீங்க இந்த நான் தான் கிங்குங்கிற படத்த தூக்கிட்டு வந்து நீங்க கருடன் படத்த கூட சப்போர்ட் பண்ணி நீங்க பேச முடியாது. கம்பேர் பண்ணி பேச முடியாது. அது மாரி தான் சூர்யா அவர்களையும், சந்தானம் அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. பேசுனா அது ஒரு ஹெல்த்தியான விஷயமே இல்ல. ஏன்னா 2 பேத்துடைய பாதை வேறு. சூர்யா அவர்கள் இப்ப தான் 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இந்த 2 படத்துலயுமே அவர் கதையின் நாயகன் இல்ல. ஃபர்ஸ்ட் படம் இருக்குல்ல, விடுதலை படத்துல அவர் கதை நாயகன். ஆனா வந்து இந்த படத்துல வந்து அவர் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான். ஆனா ரொம்ப முக்கியமான கேரக்டர். இத தான் நம்ம யோசிக்கணும். முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. ஒட்டுமொத்த படத்தையுமே இவரு தான் தூக்கி தாங்குற அந்த ரோலுக்குள்ள இன்னும் வந்து விடுதலை படத்த தவிர்த்து வேற எந்த படத்துக்குமே வந்து சூர்யா அவர்கள் வரல. ஆனா விடுதலை பார்ட் 2 வரும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு படம் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப பெரிய அளவிற்கு ஒரு அழுத்தமான ஒரு கதை அம்சத்துல வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து அந்த படம் அமையப்போது. அந்த படத்திற்கு பிறகு சூர்யா அவர்கள் வந்து பண்ண போகின்ற படங்கள் தான் அவருடைய வாழ்க்கையோட பாதையவே நிர்ணயிக்கும். அதாவது விடுதலை பார்ட் 2க்கு பிறகு தான் சூர்யா அவர்களுடைய உண்மையான பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அதுவரைக்கும் இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வைப், இந்த ஃபேம், இந்த சோசியல் மீடியாக்குள்ள வருகின்ற இந்த பிஆர் ஸ்டண்ட் மூலமா நடக்கிற விஷயத்த வச்சு இவரோட ஒட்டுமொத்த பாதையை நம்மளால நிர்ணயிக்க முடியாது. அவசரப்பட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்கள கூட இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்களோட கேரியரை ஸ்பாயில் பண்ணாதீங்க. தமிழ் சினிமால ஏற்கனவே காமெடியனுக்கு பஞ்சமா போச்சு. இப்ப சூர்யா அவர்களும் போயிட்டாரு. சந்தானம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இத விட்டு வெளிய போறாங்க அப்படிங்கும்போது, காமெடிக்கு மிகப்பெரிய பஞ்சம். யோகி பாபு மட்டும் தான் இப்போதைக்கு பண்றாரு. யோகி பாபு என்ன பண்றாரு? அவருக்கு தகுந்த மாரி கதைய எடுத்து பண்றாரு. அவரும் வந்து ஹீரோவா சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா, அந்த கேரக்டருக்குள்ள யோகி பாபு வந்து ஒத்து வராரு. அதனால தான் அந்த படம் வந்து அவரால பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி மனநிலைக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற ஆக்டர வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பயணம் பண்ண விடுங்க. கம்பேர் பண்ணி எதுக்கெடுத்தாலும் வந்து நெகட்டிவான ஒரு ஆங்கிள்ல கொண்டு போயிட்டு, அவங்களோட கெரியர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு கம்பேரிசன் அப்படிங்கிற பேர்ல கெடுக்க வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சந்தானம் நல்ல காமெடி சம்மந்தப்பட்ட படங்கள போட்டும், ஏதோ ஒரு படம் சீரிஸா ஒரு படம் மட்டும். ஏதோ குளு குளுன்னு ஒரு படம் நெனைக்கிறேன். அந்த படம் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர்லாம் சந்தானம் நடிச்சாரு. சபாபதின்னு ஒரு படம் கூட வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த ரோல் நல்லா தான் இருந்தது. ஆனா முழு லென்த்தா ஒரு சந்தானத்த ஒரு சென்டிமென்ட்டான ஒரு சீரியஸான கேரக்டருக்குள்ள பார்க்க முடியாது. அதே மாரி
சூரிய ஒரு முழு காமெடி ரோல்ல வந்து ஒரு படத்துல நம்ம பார்க்க முடியாது. அத்தனை ஒரு ஸ்பேஸ் 2.25 மணி நேரம் கிட்டத்தட்ட அதையும் ரொம்ப கம்மி பண்ணீங்கன்னா 2.5 மணி நேரம் வந்து ஒரு ஆடியன்ஸை உட்கார வைக்கிற அளவுக்கு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல. அது வந்து பெரிய பெரிய ஹீரோஸே பல பேர்னால பண்ண முடியாத விஷயம். ரஜினி சார், கமல் சார் அவங்கெல்லாம் வந்து ரஜினி சார், கமல் சார் அந்த காலத்துல போனீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி இவங்கலாம் ரொம்ப நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2.5 மணி நேரத்த ஹோல்டு பண்ற அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அவங்க ஸ்க்ரீன்ல வந்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற தோற்றம் வரும். அப்படிப்பட்ட மனநிலைக்கு போகணும்னா, ஆடியன்ஸ் அந்த மனநிலைக்குள்ள வரணும்னா, இவங்க இன்னும் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. சந்தானம் அவர்களே எதுக்கு அவர சுத்தி அவ்வளோ பெரிய காமெடி பட்டாளத்த அப்படியே கொண்டு போயிட்டே இருக்காருன்னா, ஒரே ஆள் பண்ணா அது பேர் காமெடி கிடையாது. ஒரே ஆள் காமெடி பண்ண முடியாது. அதே மாரி சூர்யா அவர்கள சுத்தி அத்தன கேரக்டர் எவ்வளோ தூரம் இப்ப சசிகுமார் சாரும், உன்னி முகுந்தன் சாரும் 2 பேரும் நடிக்கலன்னா, இந்த கருடன் படத்துல நம்மளுடைய சூர்யா அவர்களுடைய கேரக்டர் இந்த அளவு அழுத்தமா பேசப்பட்டிருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. முடியாது. ரொம்ப பெரிய ஹீரோஸ் வந்து அவங்க வந்து ஸ்பேஸ தவிர்த்து இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்கும்போது தான், இவங்க ஒரு பெரிய இடத்த நோக்கி நகர முடியுது. ஸோ, யாருமே தனியா வளர முடியாது. இவங்களால தான் படம் ஓடுச்சு, அவங்களால தான் படம் ஓடுச்சுன்னு நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள யோசிக்க முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு இடத்த நோக்கி சூர்யா அவர்கள் தன் வாழ்க்கையில் நகர்றார். அந்த இடத்த அது அப்படியே பீஸ்ஃபுல்லான இடமா கொண்டு போய் நிறுத்தணும். இன்னொரு ஆள் கூட கம்பேர் பண்ணி, இன்னொருத்தவங்களுடைய வளர்ச்சி கூட கம்பேர் பண்ணி நம்ம பேசக்கூடாது. அது பேசுறது தமிழ் சினிமாவுக்கு ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க தனி பாதையில வந்து பயணிக்கட்டும். அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையட்டும். சந்தானம் அவர்கள் வடக்குப்பட்டி ராமசாமி படம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது நமக்கு தெரியும். பல படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் திடீர்னு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஏன்னா இந்த படத்துல 2, 3 காமெடி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சூர்யா அவர்களுக்கு வந்து இந்த படத்துல அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் ரொம்ப அற்புதமா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. 2, 3 சீன் ரொம்ப அந்த சசிகுமார் இறந்து போற சீன்லாம் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமா கருடன் படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மாதிரியான சீக்வென்ஸ் எல்லா படத்துலயுமே சூர்யா அவர்களுக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறது கேள்விக்குறி. அப்படி கிடைத்தால் சூர்யா அவர்கள் மிகப்பெரிய இடத்த வந்து அடைவாரு. அவருக்கு உண்டான நல்ல நேரம் இருக்கு. இன்னும் 2, 3 வருஷங்களுக்குள்ள 2, 3 வருஷங்கள்ல சூர்யா அவர்கள் வந்து என்ன மாரி முடிவு எடுக்கிறாரு, என்ன மாரி படங்கள் பண்றாரு, அவருடைய தோற்றத்துக்கும், அவருடைய வாய்ஸ் மாடுலேஷனுக்கும், அவருடைய ஆக்டிங்க்கும் எந்த மாரி படங்கள் வந்து அமையுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சூர்யா அவர்கள் வந்து அந்த ஆளுங்கட்சியில இருக்கவங்க கூடலாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூடலாம் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காரு. அதனால தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சந்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு பயணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சூர்யா அவர்களை விட பல மடங்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து சந்தானம் அவர்கள். யோசிச்சு பாருங்க. நீங்க முதல் 3 படம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹீரோ நடிக்கும்போது, முதல் 3 படங்கள் வந்து சந்தானம் அவர்களை நம்பி தான் படமே எடுக்கப்படுது. ஓகே படமா இருக்கட்டும். அப்புறம் இன்னும் 2 படம் நண்பேண்டான்னு ஒரு படமா இருக்கட்டும். இது கதிர்வேலன் காதல் அப்படிங்கிற ஒரு படமா இருக்கட்டும். இந்த 3 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வந்து பேசப்பட்டதுக்கு உண்டான காரணமே சந்தானம் அவர்களுடைய காமெடி தான் அந்த படத்துல. அவங்க 2 பேத்தோட காம்பினேஷன் அவ்வளோ அற்புதமா கொட்டாச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சூர்யா அவர்களை விட நம்மளுடைய சந்தானத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸு. அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பா வந்து பயணிக்கிறாங்க. எப்படி வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணோம்னா, சிவகார்த்திகேயன் அவர்களும், சூர்யா அவர்களும் அவர் ரொம்ப 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 க்ளோஸு. சந்தானம் அவர்களும், உதயநிதி அவர்களும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். இவங்க எல்லாருமே ஒரு யூனிட்டா வந்து பார்த்தீங்கன்னா வளர்றாங்க. அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். சினிமாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான விஷயம் தான். ஆனா, இந்த கம்பேரிசன் தான் எனக்கு ஹெல்த்தியான விஷயமா தோணல. அதே மாரி சூர்யா அவர்கள் வந்து நடிப்பு, சினிமா இதோட நிறுத்திக்கிட்டு, இதோட வந்து அப்படியே அவரோட பயணத்த கொண்டு கொண்டு போணும். இவங்க எப்படி சொல்றதுன்னா, இவங்க அடுத்த கட்டம் சமூக நீதி இத பத்தி மட்டுமே படம் பண்ணுன்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சமூக நீதி சம்மந்தப்பட்ட படங்கள் பண்ணட்டும், தப்பே இல்ல. அதையும் மீறி நடிப்புக்கு பொட்டன்ஷியலா இருக்க படங்கள் பண்ணணும். சமூக நீதி கருத்துக்களை சொல்ற படங்கள் மட்டும் தான் நல்ல படங்கள். மத்த படங்கள் நல்ல படங்கள் இல்லை. மத்த படங்கள்லாம் படமே இல்லைன்னு சில பேர் கமெண்ட்ல பேசியிருக்காங்க. அதெல்லாம் பேசாதீங்க. அது தமிழ் சினிமாவுக்கு நல்லதே கிடையாது. தமிழ் தியேட்டருக்குள்ள போறதுக்கு நம்ம படம் பார்க்க போறோம். பாடம் பார்க்க போல. ஸோ சில படங்கள் வந்து என்டர்டெயின்மென்ட்க்காக போவோம். சில படங்கள வந்து என்ன சொல்றதுன்னா, நம்மளுடைய சமூகத்துடைய ரிஃப்ளெக்ஷனுக்காக போவோம். நம்ம வந்து இப்ப சுதந்திர போராட்டத்துக்குள்ள இல்ல. நமக்கு ஓரளவுக்கு நல்ல சுதந்திரங்கள் இருக்குது. அதுக்குள்ள இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணுமோ, அத எடுத்துக்கிட்டு நகரணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. உங்களுடைய கருத்து வந்து இவங்க 2 பேருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க யோசிக்கிறீங்க? இந்த டிஸ்கஷன் வந்து நீங்க என்ன மாரி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! நன்றி! வணக்கம்.